வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். கேரளாவிலிருந்து ஜிகா வைரஸ் நாட்டிற்குள் நுழைய வாய்ப்புள்ளது. குழந்தைகள் நல விசேட வைத்தியர் எச்சரிக்கை. இன்று முதல் இணையவழி கற்பித்தலை நிறுத்தியுள்ள ஆசிரியர் தொழிற்சங்கங்கள். இலங்கை கடற்பரப்பில் தீக்கிரையான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அடுத்த வாரம் முதல் இழப்பீடு. இந்தியாவில் மின்னல் தாக்கியதில் 70 பேர் பலி. தெரிந்து கொலை செய்தவருக்கு 22 ஆண்டுகள் சிறை. விபத்தினால் இருவர் இறக்க காரணமான 18 வயது இளைஞனுக்கு 24 ஆண்டுகள் சிறை. முதல் விண்வெளி பயணம் வெற்றி. பயணம் மேற்கொண்ட முதல் குழு பத்திரமாக பூமி திரும்பியது. யூரோக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி சாம்பியனானது இத்தாலி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். கேரளாவிலிருந்து ஜிகா வைரஸ் நாட்டிற்குள் நுழைய வாய்ப்புள்ளது. குழந்தைகள் நல விசேட வைத்தியர் எச்சரிக்கை. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் ஜிகா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் அத்தொற்றின் தாக்கம் இலங்கையில் பரவுவதனை தடுப்பதற்கு சுகாதார அதிகாரிகள் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என குழந்தைகள் நலத்துறை விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். டெங்கு நோய் போன்ற நுளம்புகள் மூலம் பரவும் இந்த ஜிகா வைரஸ் அதிதீவிரமாக பரவும் தன்மை கொண்டதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வைரசுக்கு இதுவரை மருந்தோ மற்றும் சிகிச்சை முறையோ கண்டறியப்படவில்லை என்று விசேட வைத்தியர் தெரிவித்துள்ளார். இத்தொற்று நோய் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் அதிகமாக பரவ ஆரம்பித்துள்ளமையினால் அங்கிருந்து வரும் பயணிகள் சம்பந்தமாக விசேட கவனம் செலுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விசேட கர்ப்பிணி பெண்களுக்கு இத்தொற்று பரவாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவ்வாறு அவர்களுக்கு தொற்று ஏற்படும் இடத்து பிறக்கும் குழந்தைகளின் மூளை பாதிக்கப்பட்டு உயிராபத்து ஏற்படும் சாத்தியங்கள் இருப்பதாக விசேட வைத்தியர் தீபால் பெரேரா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த தொற்றின் அறிகுறிகள் டெங்கு நோயை போன்றே காய்ச்சல், கண்கள் சிவத்தல், தோல் சிவப்பு அடையாளங்கள் ஏற்படல், மூட்டு வலிகள் ஏற்படல், டெங்கு நோயை ஒத்த இரத்த கசிவு நிலை போன்ற அறிகுறிகள் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். உகண்டாவின் காடுகளில் வசிக்கும் குரங்குகளுக்கு முதலில் ஏற்பட்ட இந்த தொற்று தென் அமெரிக்காவின் பிரேசில் மற்றும் இந்தியாவின் ஒரு சில மாநிலங்களில் இதற்கு முன் பரவியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று முதல் இணையவழி கற்பித்தலை நிறுத்தியுள்ள ஆசிரியர் தொழிற்சங்கங்கள். இன்று முதல் இணையவழி கற்பித்தலில் இருந்து விலகுவதாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் அவ்விதமே கடைபிடிக்கப்படும் என ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. இது சம்பந்தமாக கருத்து வெளியிட்ட ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் பிரதான செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க உரிமைக்காக போராடிய தங்கள் பிரதிநிதிகளை மனிதாபிமானமற்ற முறையில் தடுத்து வைத்துள்ளமையை கண்டித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தொழிற்சங்க போராட்டத்திற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம், இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம், அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம், அதிபர் சேவையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட 14 சங்கங்கள் ஆதரவு வழங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் தீக்கிரையான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அடுத்த வாரம் முதல் இழப்பீடு. இலங்கை கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதற்கான நடவடிக்கைகளை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பினால் உயிரிழந்த 200க்கும் அதிகமான கடலாமைகளின் உடல்கள் இதுவரை கரையொதுங்கியுள்ளதாகவும் 20க்கும் அதிகமான டொல்பின்களும் 6 திமிங்கலங்களும் உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களுக்காக 420 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இடைக்கால இழப்பீட்டில் மீனவர்களுக்காக 200 மில்லியன் ரூபாய் பணத்தை கப்பல் நிறுவனம் வழங்கியுள்ளதாகவும் நிதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி எலிசபெத்தை தெரிவித்துள்ளார். மேலதிகமாக மேலும் 220 மில்லியன் ரூபாவை பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்காக அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறினால் 6 மாத சிறை தண்டனை. நாட்டில் நேற்றைய தினம் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய 190 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்தார். இதன்படி நாட்டில் இதுவரை தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 49,449 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர்
அதில் 41,000 பேருக்கு வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதமும் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் ஏற்பாட்டில் கொரோனா விழிப்புணர்வு செயல்பாடு இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் ஏற்பாட்டில் கொரோனா விழிப்புணர்வு செயல்பாடு இன்றைய தினம் யாழ்ப்பாண நகரில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கவனம், அபாயம் மற்றும் அவதானம் எனும் துணைப்பொருள்களில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையினால் கொரோனா விழிப்புணர்வு பதாதைகள் யாழ் நகர பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், மத தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. மஸ்கெலியா பிரதேச சபையின் எதிரணி உறுப்பினர்கள் போராட்டம். மஸ்கெலியா பிரதேச சபையின் எதிரணி உறுப்பினர்கள் சபைக்கு முன்னால் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். எரிபொருட்களின் விலை உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்குமாறு வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் மலையகத்தில் தடுப்பூசி திட்டத்தை துரிதப்படுத்துமாறு அழுத்தம் கொடுத்ததுமே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சம்பளமாக 1,000 ரூபாய் வழங்கப்படுகிறது என கூறப்பட்டாலும் வேலை நாட்கள் குறைக்கப்பட்டு தொழில் சுமை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சம்பள உயர்வு என்பது கண் துடைப்பு நாடகமே. கை காசுக்கு வேலை செய்பவர்களுக்கு இன்னமும் 700 ரூபாயே வழங்கப்படுகின்றது. எனவே 1,000 ரூபாய் விவகாரத்தில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். அதேபோல ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் ஊடக அடக்குமுறைக்கு இடமளிக்க முடியாது எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். இன்று மஸ்கெலியா பிரதேச சபையினுடைய எதிரணி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கவனஈன போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், இந்த அரசாங்கம் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அத்தியாவசிய விலைகளின் பொருட்களின் விலை அதிகரித்து கொண்டு வருகிறது. பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், குறிப்பாக தேங்காயின் விலை ஒரு கிலோ 1,000 ரூபாய்க்கு கிட்டடி வந்திருக்கின்றது. இதற்கு எதிராகவும் ஊடகத்துறையினை அடக்குமுறை செய்கின்றது இந்த அரசாங்கம். இதற்கு எதிராகவும் நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதே போன்று தோட்ட தொழிலாளருக்கு 1,000 ரூபாய் சம்பளத்தினை வழங்கி 24 கிலோ கொழுந்தினை பறிக்க சொல்கின்றனர். எனவே தோட்ட தொழிலாளர்கள் இதனூடாக நசுக்கப்படுகின்றார்கள். இதற்கு எதிராகவும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்தியாவில் மின்னல் தாக்கத்தில் 70 பேர் பலி. இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் 20 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 41 பேரும், மத்திய பிரதேசத்தில் 9 பேர் என்று மின்னல் தாக்கத்தினால் மொத்தம் 70 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர் அருகே உள்ள 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த அரண்மனையொன்றில் சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்துள்ளனர். இச்சமயம் அங்கு பலத்த மழை பெய்துள்ளது. இதனால் அவர்கள் அரண்மனையின் மேல் தளத்தில் உள்ள கண்காணிப்பு கோபுரத்தின் மீதேறி தொலைநோக்கி மூலம் அரண்மனையினை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி எடுப்பதிலும் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ஏற்பட்ட மின்னல் தாக்கம் காரணமாக சம்பவ இடத்திலேயே 15 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் அரண்மனை மேல் மாடத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மேலும் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 20 பேரில் 5 பேர் குழந்தைகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த மேலும் பலர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிந்து கொலை செய்தவருக்கு 22 ஆண்டுகள் சிறை. விபத்தினால் இருவர் இறக்க காரணமான 18 வயது இளைஞனுக்கு 24 ஆண்டுகள் சிறை. கடந்த வருடம் உலகையே உலுக்கிய ஜோஸ் பிளாய்டை வேண்டுமன்றே கழுத்தை நெறித்து கொலை செய்த போலீஸ் அதிகாரிக்கு அமெரிக்க நீதிமன்றம் 22 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தமை அனைவரினதும் கவனத்தை ஈர்த்தாலும் தன்னை அறியாமலே விபத்து ஏற்பட்டு 24 வயதுடைய தாயும் 18 மாத குழந்தையும் இறக்க காரணமாக 18 வயது இளைஞனுக்கு அமெரிக்க நீதிமன்றம் 24 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளமை அனைவரையும் திருப்பி பார்க்க வைத்துள்ளது. கெமரோன் ஹெரின் என்ற 18 வயது இளைஞன் கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்படுத்திய விபத்தின் காரணமாக 24 வயதுடைய இளம் தாயொருவரும் 18 மாத குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காரோட்டும் பந்தயத்தில் விருப்பம் கொண்டவரும் அதில் பிரபலியமானவருமான குறித்த இளைஞன் தன் நண்பர்களுடன் காரோட்ட பந்தயத்தில் ஈடுபட்ட சமயத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றது. இருப்பினும் தப்பி ஓடாத அந்த இளைஞன் ஆம்புலன்ஸ் மற்றும் போலீசாருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தானே முன்னின்று அவர்களை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளார்.
இது சம்பந்தமாக வழக்கு கடந்த 3 வருடங்களாக விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரம் இறுதியில் அமெரிக்க நீதிமன்றத்தால் இவருக்கு வழங்கப்பட்ட 24 வருட சிறை தண்டனை அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. தற்போது இவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு பிழையானதென்று பல தரப்புகள் கருத்து வெளியிட்டு வருகின்றன. தனது அறியாத வயதில் தவறுதலாக ஏற்பட்ட ஒரு விபத்திற்கு இவ்வளவு பெரிய தண்டனை அதிகம் என்று பலரும் மனமுவர்ந்து கவலை வெளியிட்டு வருகின்றனர். தன் இளம் பராயம் முழுவதையும் தனிமையில் சிறையில் கடக்கும் நிலைக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த இளைஞன் தீர்ப்பு வழங்கும் போது வெளிப்படுத்திய முகபாவங்களும் இறுதியாக தன் அண்ணியை திரும்பி பார்த்த நொடிகளும் தற்போது உலக மக்கள் அனைவரினதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த தீர்ப்பு சம்பந்தமாக கருத்து வெளியிட்ட குறிப்பிட்ட விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் கணவரும் 18 மாத குழந்தையின் தந்தை இவ்வாறான விபத்தினை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு இது சரியான தண்டனை என்று தெரிவித்துள்ளார். டெல்டாவிற்கு ஒரே தீர்வு ஸ்புட்னிக் வி ரஷ்யா தகவல். உலகளவில் கொரோனா வைரஸின் தாக்கம் உருமாறிய கொரோனா வைரஸாக மாற்றம் பெறும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த கொரோனா வைரசுக்கு தடுப்பூசியே ஒரே தீர்வாக இருக்கும் என பட்சத்தில் டெல்டா வைரசுக்கு எதிரான பாதுகாப்பை ஸ்புட்னிக் வி போன்ற மெசேஞ்சர் RNA தடுப்பூசிகள் கொண்டுள்ளன என்று ரஷ்யாவின் நோவாசிபிர்ஸ்க் மாகாண பல்கலைக்கழகத்தின் ஆய்வக தலைவரும் ரஷ்ய அறிவியல்கள் அகாடமியின் உறுப்பினருமான செர்ஜி நெடேசோவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் குறிப்பிடுகையில், இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளில் இருந்து வரும் தரவுகள் டெல்டா வைரசுக்கு எதிராக ஸ்புட்னிக் வி போன்ற மெசேஞ்சர் RNA தடுப்பூசிகள் 90% பாதுகாப்பு இருப்பதை காட்டுகின்றன. ஏற்கனவே உருவாகிய தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை என்பதால் அவற்றை பயன்படுத்தலாம் என தெரிவித்தார். கமலியா ஆராய்ச்சி மையத்தின் மக்கள் தொகை மாறுபாடு பொறிமுறைகள் ஆய்வுக் கூடத்தின் தலைவர் விளாடிமிர் குர்ஷின் கூறுகையில், டெல்டா வைரஸால் ஏற்படுகின்ற கொரோனாவின் கடுமையான மற்றும் அபாயகரமான நிகழ்வுகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட 100% பாதுகாப்பை ஸ்புட்னிக் வி தடுப்பூசி உறுதி செய்கிறது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முதல் விண்வெளி பயணம் வெற்றி. பயணம் மேற்கொண்ட முதல் குழு பத்திரமாக பூமி திரும்பியது. இங்கிலாந்து லண்டன் நகரத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ரிச்சர்ட் பிரான்சனின் விர்ஜின் கெலக்டிக் நிறுவனத்தின் விண்வெளி சுற்றுலா திட்டத்தின் கீழ் ரிச்சர்ட் பிரான்சன் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் வெற்றிகரமாக விண்வெளி பயணத்தினை மேற்கொண்டனர். 2004ஆம் ஆண்டு ரிச்சர்ட் பிரான்சனால் ஆரம்பிக்கப்பட்ட விர்ஜின் கெலக்டிக்ஸ் நிறுவனத்தினால் சாமானிய மக்களும் விண்வெளி பயணம் மேற்கொள்ள முடியும் என்று கடந்த 17 ஆண்டுகளாக மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக இந்த திட்டம் நிறைவேறியுள்ளது. கடந்த 2018, 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டுகள் விண்வெளி சோதனை ஓட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்தது இந்நிறுவனம். இதனையடுத்து பயணிகளை விண்வெளிக்கு அழைத்துச் செல்ல அமெரிக்க விமான போக்குவரத்து நிறுவனம் கடந்த மாதம் அனுமதி அளித்தது. அதன்பின் தன் குழுவினருடனான முதல் பயணத்தை ஜூலை 11 மேற்கொள்ள ரிச்சர்ட் பிரான்சன் திட்டமிட்டார். அமெரிக்காவின் நியூ மெக்சிகோவில் உள்ள இந்நிறுவனத்துக்கு சொந்தமான ஸ்பேஸ்போர்ட் விண்வெளி தளத்திலிருந்து இரட்டை இயந்திரம் பொருத்தப்பட்ட பிரம்மாண்ட விமானம் நேற்று புறப்பட்டது. இந்த விமானத்துடன் இணைக்கப்பட்டிருந்த யூனிட்டி 22 என்ற விண்வெளி ராக்கெட்டில் ரிச்சர்ட் பிரான்சன் உட்பட 6 பேர் பயணம் செய்தனர். இதில் இந்நிறுவனத்தில் பணியாற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கிரிஷா பாண்ட்லாவும் குழுவில் இணைக்கப்பட்டார். ரிச்சர்ட் பிரான்சன் உட்பட 6 பேர் பயணம் செய்தனர். இதில் அந்நிறுவனத்தில் பணியாற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கிரிஷா பாண்ட்லாவும் குழுவில் இடம்பெற்றார். 44,000 அடி உயரத்தை அடைந்ததும் யூனிட்டி 22 ராக்கெட் தனியாக பிரிந்து விண்வெளியை நோக்கி பயணித்தது. புவியீர்ப்பு பாதையை கடந்து விண்வெளியை அடைந்ததும் உடல் எடையற்ற தன்மையை பயணிகள் உணர்ந்துள்ளனர். அதன்பின் 4 தொடக்கம் 5 நிமிடங்கள் பயணித்து விண்வெளியில் இருந்து பூமியின் அழகிய தோற்றத்தை கண்டுகளித்த பயணிகள் மீண்டும் பாதுகாப்பாக தரையிறங்கினர். இந்த விண்வெளி சுற்றுலாவின் மொத்த கால அளவு 90 நிமிடங்கள் எனவும் அடுத்த கட்ட விண்வெளி சுற்றுலாவுக்கு 600க்கும் அதிகமானோர் முன்பதிவு செய்ய காத்திருக்கின்றனர். இது சம்பந்தமாக கருத்து வெளியிட்டுள்ள ரிச்சர்ட் பிரான்சன், இது தனது வாழ்நாளில் மறக்க முடியாத நாளென்றும் 17 வருட உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி எனவும் தனக்கு பெரும் உதவியாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு தற்போது அறவிடப்படும் $2,25,000 அமெரிக்க அறவீடானது எதிர்வரும் காலங்களில் கணிசமாக குறைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் கிராமங்களுக்குள் புகுந்து பயங்கர தாக்குதல், 35 பேர் மரணம். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் வடமேற்கு மாகாணம் ஷாம்பராவில் மாரண்டு என்ற மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்குள் நேற்றிரவு நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் புகுந்து அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தி வீடுகளுக்குள் கொள்ளையடிப்பது மற்றும் கால்நடைகளை திருடிச் செல்வது போன்ற நாச வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன.
பயங்கர ஆயுதங்களுடன் மோட்டார் சைக்கிள்களில் வந்திறங்கிய பயங்கரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சுட்டுத் தள்ளினர். மேலும் அங்கிருந்த வீடுகளை தீ வைத்து எரித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள மேலும் 4 கிராமங்களுக்குள் புகுந்து இதேபோல் கொடூர தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதில் 5 கிராமங்களைச் சேர்ந்த 35 பேர் மரணித்துள்ளதுடன் மேலும் 100க்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யூரோ கிண்ண கால்பந்தாட்ட போட்டி சாம்பியனானது இத்தாலி. கடந்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கிய யூரோ கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டி நேற்றைய தினம் நள்ளிரவு நடைபெற்றது. பலம் பொருந்திய அணிகளான ஜெர்மன், ஸ்பெயின், போர்த்துகல், பிரான்ஸ், குரோஷியா, பெல்ஜியம் ஆகிய அணிகள் தொடரிலிருந்து வெளியேறிய நிலையில் ஆரம்பம் முதலே தோல்வியை சந்திக்காத இரு அணிகளான இங்கிலாந்து மற்றும் இத்தாலி அணிகள் இறுதிப் போட்டியில் களம் கண்டன. இங்கிலாந்து வெம்ப்லி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இங்கிலாந்து ரசிகர்கள் நிரம்பி வழிந்தனர். போட்டி ஆரம்பித்து 2வது நிமிடத்திலேயே இங்கிலாந்து அணியின் லூக் ஷோ கோல் போட்டு இங்கிலாந்து அணியை முன்னிலைப்படுத்தினார். முதல் பாதியில் இத்தாலி அணியினால் கோல் போட முடியாத நிலையில் முதல் பாதியில் இங்கிலாந்து அணி 1-0 என்ற அடிப்படையில் முன்னிலையில் இருந்தது. 2ஆம் பாதி ஆரம்பித்து 67வது நிமிடத்தில் இத்தாலி அணியின் லியனார்டோ பொனுக்சி கோல் போட்டு போட்டியினை சமநிலைப்படுத்தினார். வழங்கப்பட்ட மேலதிக நேரங்களிலும் இரு அணிகளும் கோல் போடாத நிலையில் போட்டியின் இறுதியில் 1-1 என்ற அடிப்படையில் சமநிலையில் இருந்தமையால் வெற்றியாளரை தீர்மானிக்க பெனால்டி முறை வழங்கப்பட்டது. இதில் இத்தாலி அணி 3-2 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்று யூரோ கிண்ண சாம்பியனானது. இத்தாலி அணி யூரோ கிண்ண சாம்பியனாகும் 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். தொடரின் அதிக கோல்களை போட்டவர்கள் பட்டியலில் போர்த்துகல் அணியின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் செக் குடியரசின் செச்சிக் ஆகியோர் தலா 5 கோல்களுடன் முன்னிலை பெற்றனர். இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.